ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர் அன்னிஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட ஹார்ட் டிஸ்கில் எஸ்எஸ்டி பென்ட்ரைவ் வந்து மேக்ஸிமம் ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் வந்து என்னென்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் எஸ்ஆர் அன்னிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம வந்து பெஞ்ச் மார்க் பண்ண பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு ஆப் யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன வந்து கிறிஸ்டல் டிஸ்க் மார்க். அது பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைனில் கிடைக்கும். நான் உங்களுக்கு லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இன்டூ 64 இருக்கா, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்க் மார்க் 64 இருக்குது. அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் பர்மிஷன் கேட்கும், எஸ் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த இது எப்படி இருக்குன்னா வந்து இப்போ நம்ம ஒரு டிஸ்க்கு செலக்ட் பண்ணோன்னா அதில் வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் வந்து அது வந்து போட்டு இது பண்ணோம். அது ஒரு டெம்பரரி ஃபைலர்ஸில் வந்து போடும். அது எப்படி பண்ணால் வந்து இப்போ வந்து நம்ம ஒரு டிஸ்க் செலக்ட் பண்ணிட்டோமா, அந்த டிஸ்கில் வந்து இப்போ நம்ம வந்து ரன் கொடுக்குறோன்னா அந்த டிஸ்கில் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த ஃபோல்டரில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இங்கே பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு 64 MBன்னு கொடுத்துருக்கோமா, அந்த அளவுக்கு ஒரு டெம்பரரி ஃபைல் வந்து அதில் போட்டுரும். அந்த மூலியமாக வந்து இது வந்து ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் வந்து இதை வந்து நம்மளுக்கு கால்குலேட் பண்ண சொல்லும். ஆனால் அது காமனாக பார்த்திங்கன்னா வந்து நம்ம டாஸ்க் மேனேஜரில் சொல்கிறதும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து நம்ம டாஸ்க் மேனேஜர்லாம் வந்து நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ, இப்போ நான் வந்து ஒரு ஜிபி ஃபைல் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு ஜிபி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அது வந்து இங்கேருந்து இந்த டிஸ்கிலேருந்து இன்னொரு பென்ட்ரைவருக்கு போகுதுன்னா, அந்த பென்ட்ரைவோட மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 30 MBPS இருக்கலாம், இல்லை 60 தான் இருக்கலாம். அது அவ்வளோதான் போகும். ஆனால் இது பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கால் மட்டுமே வந்து எவ்வளோ வந்து ரீட் அண்ட் ரைட் வந்து பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் பார்க்க தான் இந்த ஆப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு டிஸ்கை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு அதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் டிஸ்க் செலக்ட் பண்ணுறேன். இது வந்து சீகேட்டோட ஒரு டிஸ்க். இது சீகேட்டோட 250 GB டிஸ்க்கு. இப்போ இது வந்து ஃபார்மேட்டே நம்மளுக்கு 233 தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக அதை வந்து நம்ம ரன் கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து இது வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், யூட்டிலைசேஷன் பார்த்திங்கன்னா 100 GB. ஆனால் இந்த டிஸ்க்கு வந்து ஆக்சுவலாக ரொம்ப ப்ராப்ளம் ஆயிருக்கு. இந்த டிஸ்க் வந்து நான் இப்போ இந்த டெஸ்டிங்காக தான் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து இதை வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணி தான் இந்த டிஸ்க்குனால நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த டிஸ்க்குனால ஒரு மதர் போர்டு இது போயிருக்கும், பயோஸ் போயிருக்கும். நம்ம அதை ரிப்பேரும் பண்ணியிருப்போம். அந்த ஹார்ட் டிஸ்க் தான் இது ஓரளவுக்கு இப்போ சரி பண்ணியிருக்கேன். இது பாருங்களேன், இந்த டிஸ்கோட மேக்ஸிமம் ஸ்பீடே பார்த்தீங்கன்னா ரீட் ஸ்பீடு 18 MBPS தான் இருக்குது. இப்போ வர பென்ட்ரைவர் ஒரு 3.0 பென்ட்ரைவர் 3.2 இல்லை 2.0லே வந்து மேக்ஸிமம் 20 வந்துருச்சு. இந்த ஹார்ட் டிஸ்க் பார்த்திங்கன்னா ரீட் ரேட்டு 18 தான் இருக்குது. ஏன்னு தெரில, என்ன ப்ராப்ளம் தெரில. ஆக்சுவலாக வந்து இது வந்து இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹார்ட் டிஸ்கில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு OS போட்டிருக்காங்க. அந்த OS பார்த்திங்கன்னா Windows 7. அது வந்து யூஸ் பண்ணாமல் ரொம்ப நாள் விட்டாங்க. பார்த்திங்கன்னா வந்து ஒரு 5லேருந்து 7 வருஷம் வந்து அந்த OS வந்து யூஸே பண்ணாமல் அப்படியே விட்டாங்க. திரும்பி அந்த ஹார்ட் டிஸ்க் நம்மளுக்கு அன்றைக்கி கிடச்சி தான் நம்ம கம்ப்யூட்டரில் போட்டோன்னே பார்த்திங்கன்னா வந்து அது வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணதுனால திரும்பி பூட்டே பார்த்திங்கன்னா வந்து நம்ம மதர் போர்டு அது போயிடுச்சு. அந்த 12 வருஷம் பழைய மதர் போர்டு. அதை ரிப்பேர் பண்ணுற வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலாம், நான் உங்களுக்கு மேலே கொடுக்குறேன். அது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதை தொட்டிங்கன்னா அங்கே நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்கோட மேக்ஸிமம் ரீட் ஸ்பீட் பார்த்திங்கன்னா வந்து 18 MBPS. அப்புறம் ரைட் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 16 தான் இருக்குது. ரொம்ப மோசமாக இருக்குது. ஓகே, இது பார்த்திங்கன்னா வந்து மொத்தத்தில் வந்து நம்மளுக்கு ரீட் அண்ட் ரைட் வந்து காட்டிடுச்சு. இங்கே பார்த்தாலே தெரியுது, சாலிடாக இருக்க க்ரீன் வந்து ரீடு, கோடு இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து ரைட்டு. இது பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரீடு கொடுத்தா ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஒரு 5 seconds இன்ட்ரோல் விடும். அந்த இன்ட்ரோவில் தான் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து அவ்வளோதான். இப்போ அடுத்த டிஸ்க்கு போகலாம். இதுதான் மேக்ஸிமம் 18, 16 தான். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நம்மக்கிட்ட இதோட பழைய டிஸ்க்கு. இது பார்த்திங்கன்னா சீகேட் ஒரு 10 வருஷம் இருக்கும். ஓகேவா, இதோட பழைய டிஸ்க் ஒன்று நம்மக்கிட்ட இருக்குது. அது என்ன பார்த்திங்கன்னா வந்து ஹிட்டாச்சி HDS 720. அது என்னமோ அந்த மாடலில் வந்த டிஸ்க். இது பார்த்திங்கன்னா வந்து April 2010. இதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோவில். அது நீங்கள் என்ன பார்க்கலாம், அதே வீடியோ தான். 12 வருஷம் பழைய கம்ப்யூட்டர் ரெடி பண்ணலாம். அதே வீடியோவில் இந்த ஹார்ட் டிஸ்க்கும் இருக்கும், போய் பாருங்கள். இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுவும் கொடுத்தாச்சு. ஓகே, ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு மேலே பார்த்தா தெரியும், ஸ்ட்ரெஸ்ஸு 100% போயிடுச்சு யூட்டிலைசேஷனு. இந்த டிஸ்க் எவ்வளோவா பரவாயில்ல. அந்த டிஸ்க்குக்கு 132 MBPS/s MB/s வந்து இதில் வந்து ரீட் ஆகுது. அந்த டிஸ்க்கு இந்த டிஸ்க் பரவாயில்ல. ஆனால் இந்த டிஸ்க் வந்து நல்லா இருக்குது. அந்த டிஸ்கில் ஆனால் என்னமோ ப்ராப்ளம் இருக்குது. அதனால அந்த டிஸ்க் வந்து என்னமோ இருக்குது. அதை நம்ம இன்னொரு வீடியோவில் சரி பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்போ இந்த டிஸ்கில் பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் போகிறது 133. அடுத்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோல் விட்டு இப்போ வந்து ரைட் ஆக போகுது. இன்ட்ரோல் ஒரு 5 seconds விடும். அப்புறம் பார்த்திங்கன்னா ரைட்டு பாருங்கள் 136. அதிகபட்சம் 136 வருது. 134, 36. ஹையஸ்ட் இது பார்த்திங்கன்னா 136. மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்கன்னா
ரீடும் ரைட்டும் 2 ஸ்பீடும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. இங்கே அப்படி தான் நடக்குது. அப்போ தான் இந்த ஹார்ட் டிஸ்க் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 133 வந்துச்சு. இது 134 வருது. ரீடு 133, இது வந்து 134 வருது. ஓரளவுக்கு ஈக்குவலாக வருது நம்மளுக்கு இது. அதனால் இந்த ஹார்ட் டிஸ்க்கும் அது இல்லாமல் நல்லா தான் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ பழைய ஹார்ட் டிஸ்கில் வந்து இவ்வளோ ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் அந்த காலத்தில் ஒரு 15 வருஷம் முன்னாடி இது ஒரு டீசெண்டான ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து நம்ம கிட்ட இருக்க எஸ்எஸ்டி போகலாம். இந்த எஸ்எஸ்டி பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ரோப்ளாக்ஸ் அந்த ஒரு கேம் விளையாட பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்டி நம்ம போட்டோம். இந்த எஸ்எஸ்டி இங்கே தான் இருக்குது. இப்போ இந்த எஸ்எஸ்டியில் வந்து நம்ம செலக்ட் கொடுத்துடலாம். அங்கே போய் செலக்ட் கொடுத்துட்டு நம்ம இதையும் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் போடலாம். ஓகே, செலக்ட் கொடுத்தாச்சு, ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. இது இல்லாமல் இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இப்போ போகுது. ஓகே, இதுவும் பார்த்திங்கன்னா 100% யூட்டிலைசேஷன் டக்குன்னு போயிடுச்சு. இந்த எஸ்எஸ்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து மேக்ஸிமம் வந்து 200 தான் போகுது. இது பார்த்திங்கன்னா ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டுங்களாம். ஏன்னா வந்து நம்ம ரொம்ப இதுமாதிரி ப்ரொடக்டிவிட்டி அதுமாதிரி பண்ணால் இந்த எஸ்எஸ்டிலாம் வேறு வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா காமனாக வந்து யூஸ் பண்ணுறது தான். எப்படின்னா கொஞ்சம் கேமிங், கொஞ்சம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணேன். இந்த ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு வந்து இந்த எஸ்எஸ்டிக்கு ஓகே தான் இந்த ரேட்டில். இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹிங்க்விஷனோட ஒரு எஸ்எஸ்டி 120 GB. இது அப்புறம் ஃபார்மேட்டு நம்மளுக்கு 112 தான் இருக்குது. ஓகே, இது பார்த்திங்கன்னா வந்து 233 வந்து ரீட் ஸ்பீடு இன்ட்ரோல் விட்டுருச்சு. ஓகே, அகைன் ரைட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரைட் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 108 வருது. ஓகே, 101, 108 தான் அதிகபட்சம்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது. இப்போ ரைட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கோடு விட்டு வருது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், டிஸ்க் மார்க்லேயும் கிறிஸ்டல் டிஸ்க் மார்க்லேயும் இந்த சைடும் ஒரே மாதிரி தான் காட்டுது. நம்ம காமனாக டாஸ்க் மேனேஜர் வச்சு பார்க்கலாம். ஆனால் வந்து அதுக்கு நீங்கள் ஒரு 10 GB 5 GB ஃபைல் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போகும். இப்போ இது பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு 109 அது அதிகபட்சம் வருது இதில். இந்த எஸ்எஸ்டிக்கு இதான் கெப்பாசிட்டின்னு நினைக்கிறேன். ஓகே, 109 தான் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து நம்ம கிட்டருக்க ஹார்ட் டிஸ்க் பென்ட்ரைவ் இல்லை எஸ்எஸ்டி நம்ம இப்படி தான் பார்த்திங்கன்னா வந்து நம்ம அதில் வந்து போட்டு நம்ம வந்து எவ்வளோ மேக்ஸிமம் ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் வந்து இருக்குன்னு நம்மளால் பார்த்துக்க முடியும். ஏன்னா வந்து நம்ம காமனாக யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து சின்ன அமௌண்ட் ஆஃப் ஃபைல் தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதனால் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வந்து இப்போ நான்லாம் பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து எவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இது மாதிரி பெஞ்ச் மார்க் பண்ணேன். இந்த டிஸ்கை பெஞ்ச் மார்க் பண்ணி உங்களுக்கு தெரியுது பார்த்திங்கன்னா வந்து நல்லாவே தான் போகுது. ஏன்னா வந்து நம்மளால் காமனாக அதுமாதிரி தெரிஞ்சிக்க முடியாது. உங்களுக்கு இது மாதிரி பெஞ்ச் மார்க் பண்ணால் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அப்புறம் கமெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா வந்து இந்த கிறிஸ்டல் டிஸ்க் மார்க்கோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் பார்க்க SRNS ஒரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.